படத்துல வந்து லைக் லவ் அவ்வளோதான். லவ் பண்ணுங்க. அந்த ஒரு ஜோன்ல தான் வந்து ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. சொல்ல வரத விட இந்த படம் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அவ்வளோதான். ஆமா ஆமா தலைவா, அப்படிதான் இருக்கு. நிறைய இடத்துல வர மாதிரி தான். அந்த ஆக்சுவலாக அவருக்கு அந்த ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேரக்டர் கம் ஹீரோனும் போது பிரதீப்போட கம்பேர் பண்ணுவாங்கன்னு. அது ஒரு சில சீன்ஸ் வந்தது. பட் எமோஷனல் சீன்ஸ்லாம் பிரதீப்போட ஃபார் பெட்டர் நல்லா பண்ணாரு. இது லவ் டுடே மாதிரி இருக்காது, ஆனால் இது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லவ் டுடே வந்து வேற மாதிரி ஜேனர். இது எல்லாமே ஜேனர் பேர் தான், ஆனால் ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. ஓவராலாக ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இல்லை, அது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சாயல் தான் இருந்தது. இருந்தாலும் அது அந்த மாதிரி அது ஒரு வேற பேட்டர்ன், இது ஒரு வேற பேட்டர்ன். இல்லை, பிரதீப்லாம் அது வேற தலைவர். அவரு அந்த அளவு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஓகே, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்கு. பார்த்துட்டு வந்து எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அதே ஃபீட்பேக் தான் கொடுக்குறேன். ஸோ வி குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச் டு த மூவி. அதுவும் இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ண முடியுது இந்த மூவி கூட. நிறைய பேர் லவ் டுடே மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நோ, இட்ஸ் நாட். லைக் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். லவ் பண்ணியிருக்கோமோ இல்லையோ வந்து அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்து யூ கேன் ஏபிள் டு கனெக்ட். ரொமான்ஸும் சேர்ந்து அபிஷனுக்கு வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸ் வந்து நல்லா வந்து இட் இஸ் கம்மிங். வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. வேற லெவல். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஃப்ரேமும் செதுக்கி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கேயுமே யாருமே வந்து முகம் சுழிக்கல. படத்தில் யாருமே பக்கத்தில் கூட பேசிக்கல. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட பேசிக்கல. ஏந்திரிச்சும் வெளியே போகல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டைரக்ஷன்னா இப்படி இருக்கணும், ஆக்டிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேற லெவல். செம்மையாக இருந்துச்சு. அந்த ஹீரோயின் கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் எல்லாமே வேற லெவல். காமெடி கண்டிப்பாக அந்த மாதிரி தான். அது அவரது டியூட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் காமெடியாக பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து எக்ஸலண்ட், வேற லெவல், மைண்ட் ப்ளோயிங் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி செம்ம எல்லாமே நல்லா இருக்கு. ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது. அது என்னடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரொம்ப வெல்கம் வரவு. எனக்கு இது அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை அந்த மாதிரி இல்லை டோட்டலி வந்து சேஞ்சாக தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. இல்லை, அதை விட சூப்பராகவே பண்ணியிருக்காரு அவரு. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே இல்லை. ஆமா, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதை தாண்டி வந்து ரொம்ப போரிங்காலாம் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை விட எக்ஸோட கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லவ் டுடே வேற இது ப்ரோ, இது வேற இது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அனஸ்வரா கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபிஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அனஸ்வரா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு இந்த ரோல் பண்ணியிருக்காரு. பிரதீப்போட ரோல் வந்து காமெடி ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு லவ் டுடே. இது வந்து ரொமான்ஸ் ஃபிலிம் மாதிரி, ஒரு லவ் ஃபிலிம் மாதிரி படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக சொல்லலாம், ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பர். அபிஷேக் அப்படின்ற மாதிரி கேள்விகள். அதுக்கு நான் வரல. ஆக்சுவலாக எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை போட தான் போகிறாங்க. நமக்கு எல்லாருமே முக்கியம் ஆக்சுவலாக. இப்போ வந்து அதனால் எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக பிரதீப் ரங்கனா நல்லா அடிக்கிறார். இவரும் வந்து நெக்ஸ்ட் ஒரு பயமே இருக்காரு. வரட்டுமே எல்லாருமே. ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது இல்லையா. ஒன்லி இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் நல்ல காதல்னு சொல்லணும். நல்ல காதல் இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு இதாக கம்பேக்காக இருக்கும். நல்லா இருக்கு படம். லைக் டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படத்தில் வந்து பெட்டராக ஆக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அதுதான் எனக்கு 96ஓட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருமே அது நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்தை வந்து ஜென்சி மொத்தம் பார்க்கணும். இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். கம்பேர் பண்ண வேணாமே ப்ளீஸ். அபிஷன் வந்து ஒரு தனி ஆக்டராக பார்ப்போம். அவருக்கு வந்து ஹியூமர் ப்ளஸ் ரொமான்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக சூட் ஆகிருக்கு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மியூசிக் வந்து லைக் தனியாக தெரியல. அப்படியே எல்லாமே ஹியூமர், ரொமான்ஸ், மியூசிக் எதுவுமே வந்து தனித்தனியாக தெரியல. எல்லாமே ஒரு ஸ்டோரியாக அழகாக வந்து எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ சச் அ க்யூட் ஃபிலிம்னு சொல்லலாம். அவ்வளோதான். யார் வேணாலும் பார்க்கலாங்க. குழந்தைங்க பார்க்கலாம். எல்லோரும் ரொமான்ஸ் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ யார் வேணாலும் எல்லா ஆடியன்ஸும் சொல்லலாம். லைக் ஒரு லவ் லைஃப் போயிடுச்சுன்னா இன்னொன்று இல்லை, ஒன்லே வந்து உட்காந்துருக்காம மூவ் ஆன் ஆகி இன்னும் லைஃப் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினான பிளாட்டு. அது வந்து அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷானோட சாங்ஸ் பெஸ்ட்டுன்னா சொல்ல மாட்டேன், பட் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஏன்னா ஆப்வியஸ்லி அபிஷன் ஷானோன்னு வரும்போது டூரிஸ்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியோட. அந்த அளவுக்கு இல்லை. ரெட்ரோ சாங் ஒன்று வந்தது,
சூப்பராக இருந்தது அது பிளேஸ்மெண்ட். பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் படம். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த காலத்தில் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து இது வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக சில டைலாக்லாம் சொல்லும் போது ஓகே அது வந்து புதுசாக 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும் இந்த படம் ஆக்சுவலாக.